தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ டிஸ்பிளே மோட் அப்படின்னா ஃபில் வந்து செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டியூரேஷன் வந்து கரெக்டாக ஒரு 3 செகண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை ஒரு 10 செகண்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பர்த்டே டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் உங்களுக்கு ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இதில் இருக்க க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணும், அது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே பயணம் கீழே பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு போயிட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனில் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாகிங்க. நம்ம அந்த ஃப்ரேம் கரெக்டாக கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக கட் பண்ணணும். சாரி, நம்ம அந்த ஏப்ரல் அப்படின்றத நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த மாதம் பர்த்டே வருதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஏப்ரல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதம் பர்த்டே வருதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. இது வந்து ஒயிட் கலராக இருக்கும், லைட்டாக ட்ராக் பண்ணி பெருசு மட்டும் ஆக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆண்ட்ராய்டு அப்படின்றத கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் இருக்கும். இந்த ரோபோட்டா இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ஃபாண்ட்டுக்கு தக்கன அந்த சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸ்மால் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக இந்த சைஸ் வந்து போதும் உங்களுக்கு. அடுத்து லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்மளுக்கு எங்கே கட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். அந்த இடத்துல பிக்சர் மட்டும்தான் இருக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க. உங்களோட டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துட்டு கீழே வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு இந்த எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டேட் வந்து பர்த்டே வருதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அதை வந்து சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த இது நம்ம பண்ண பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச பிறகு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து என்ன பிக்சர் வந்து ஆட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தக்கன உங்களோட பிக்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்ற மாதிரி அதே மாதிரி இந்த பார்ட்டோட எண்டுக்கு போயிட்டு உங்களோட பிக்சர் எக்ஸஸாக இருக்கும் பாருங்க, அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இப்போ உங்களோட பிக்சர் வந்து லைனாக வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 செகண்டுக்கு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ உங்களோட வீடியோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பிக்சருக்கு நடுவில் உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து அந்த ஒரு ஐக்கன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஃபோல்டிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த மாதிரி ஆட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி எல்லா பிக்சருமே கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக சென்டரில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் உங்களோட பிக்சர் வந்து கரெக்டாக எதுவும் கிராப் ஆகாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. அடுத்ததான் அந்த 2 பிக்சர் நடுவில் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் வந்து ஃபோல்டிங் அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அதில் போய்ட்டு இதில் வந்து 4 ஃபில்டர் இருக்குது. 4 ஃபில்டரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிக்ஸப்பாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 செலக்ட் பண்ணி இங்கே 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிக்சர் நடுவில் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரே ஃபில்டர் மட்டும் தான் பிடிச்சிருக்கு, அதில் ஒரு எஃபெக்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்துலேயுமே ஒன் பை ஒன்று தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க.
ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பிக்சரை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாகினீங்கன்னா அந்த இடத்துல செலக்ட் பண்ணுறது. இந்த ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ இந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜ் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஷேடோ இமேஜ் நம்ம ஆட் பண்ண அதோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது, எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். சாங்கை ஆட் பண்ணி அடிச்சு அடுத்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேமே லாஸ்ட் வர நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. அடுத்ததாக நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ உங்களுக்கு நம்ம சாங் தக்கனா ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண உங்களோட வீடியோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.